கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானம் 2ஆம் இடத்துல போய் இந்த சூரிய கிரகணத்துக்கான விஷயங்கள் நடக்குது. இப்ப குடும்பத்துல பஞ்சாயத்தாமா ஆகும், குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படும். எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகணுமோ அந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகணும். சூரியன் கேது சேர்ந்து 2ஆம் இடத்துல இருந்து 2 பாதிப்புகளை கண்டிப்பா கொடுக்கும். ஒண்ணு பல்லு சொத்தையாகும், அந்த சொத்தை பல்ல பிடிங்கி வெளியே எரிஞ்சிட்டு மறுபடியும் அந்த பிளாஸ்டிக் போடுவீங்க இல்லையா, ரூட் கெனால் பண்ணுவீங்க. கேத்துனா குடையிறது, அப்போ கெனால் அப்படின்னா குடைஞ்சு நீங்க அந்த இடத்த வந்து ரூட் கெனால் மாதிரி ஃபில் பண்ணீங்க. சில பேருக்கு என்னன்னா அந்த கண்ணுல பொறை வந்திருக்கும், கண் இமைகள், ஆமா கண்ணுல வந்து கேட்ராக்ட், யூர் ரைட், கேட்ராக்ட் வந்து பண்ற மாதிரி சிச்சுவேஷன். சில பேருக்கு சுகர்னாலேயே பாதிப்பு கொடுத்துருக்கோம், பேர் குளுக்கோமா, அப்ப அந்த ஆபரேஷன் பண்ற மாதிரி நெக்ஸ்ட் 40 டேஸ்ல ஏற்படும். வீட்டுல யாராவது பெரியவங்க இருக்காங்க, பாட்டி இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ வரலாம். ரொம்ப நாளா இழுத்துட்டு இருக்க ஒரு விஷயம் நடக்காம இருக்குன்னா அது இப்ப ரொம்ப புஷ் பண்ணி போராடி சண்டை போட்டுதான் பண்ற மாதிரி வரும். இப்ப என்னன்னா யாருக்கிட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாந்துடப்படாது, மெயின் விஷயமே அதுதான். ஏன்னா 2ஆம் இடத்துல சூரியன் கேது போய் சேர்ந்துன்னா கவர்மெண்ட் அதிகாரிகளா இருக்கலாம், இல்ல அரசன் பெயர் கொண்ட நபர்களா இருக்கலாம். இவர்களுக்கு ஏதாவது நம்ம வந்து பணம் கொடுத்தோம்னா ஏமாந்துரும். அப்ப பணத்தை நம்ம கொடுக்காம கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும். ராஜா மாதிரி இருக்கக்கூடிய பெயர், கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர், அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும். எந்த விதத்திலுமே பிரச்சனைகள் எல்லாம் இருக்கணும். சில பேருக்கு போன்ல, முகத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு போன்ல சின்ன பிரச்சனை வந்து சால்வ் ஆகும். சில பேருக்கு இடது காதுல சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு, இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் கொடுக்கும். அப்ப என்ன பண்ணும், இதுல இருந்து நம்ம விடுபடணும்னா கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டியது காப்பர்ல ஒரு பாத்திரம் வாங்கியே தீரணும். 2ஆம் இடம் அப்படிங்கிறது தானியங்கள் மட்டும் கிடையாது. 2ஆம் இடம்னா மெட்டீரியல், தங்கம், வைரம், வஜ்ரம், வைடூரியம் எல்லாமே சம்பந்தம். அதுல ஒரு மெட்டீரியல் சொல்றது காப்பர். அப்ப காப்பர்ல ஒரு சின்ன ஒரு கிண்ணம் மாதிரி வாங்கலாம், இல்ல விளக்கு மாதிரி வாங்கலாம். அதை வாங்கி நீங்க கோதுமையும் ஒரு 1/2 கிலோ வச்சு நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயில கொடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் 22ஆம் தேதி செப்டம்பர் காத்தால அபிஷேகம் செய்து அந்த ஒரு தானம் செய்துவிட்டு வந்தால் கடகத்துக்குள்ள குடும்பத்துல பஞ்சாயத்துகள் நடக்காது. அவங்க எதிர்பார்க்கிற பணம் வரும். எந்த விஷயத்த தடை கொடுக்குதோ அந்த தடையில இருந்து அவங்க வெளியே வருவாங்க. மன சங்கடங்கள் பொதுவா நிவர்த்தி ஆகும். ஸோ பேசிக்கலா கடகத்துக்கு நன்னா இருக்க போறாங்கன்னு சொல்லலாம்.